கண்களும் கண்களும் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்னடா தொடர்கதைன்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் வந்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறோம். அதனால நான் வந்திருக்கேன். அடுத்தடுத்த எபிசோட் அப்படியே மூவ் ஆகும். ஓகே ஓகே, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் கண்ணின் மணியே கதைக்குள்ள போயிடலாமா? வாங்க, இந்த கதையில யார் யாரெல்லாம் இருக்கா, அவங்க குடும்பம் எல்லாத்தையும் நான் அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் அடுத்தடுத்த எபிசோட் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாமா? என்னங்க, நம்ம பொண்ணுகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, கூப்பிடவா? கூப்பிடு. மறு வீடு விருந்து எல்லாத்தையும் முடிச்சு அவ வீட்டுக்கு வாழ போறா. அம்மா நல்லது போலத சொல்லி அனுப்பணும்ல. ஆமாங்க. வீட்டுக்குள்ள மாப்பிள்ள இருப்பாரு, அவர் முனுக்கு எதையும் பேச முடியாது. அதனால பொண்ணை இங்க கூப்பிடு, நம்ம பேசிக்கலாம். சரிங்க, இதோ கூப்பிடுறேன். ம். இவர் பேரு சிதம்பரம், இவங்க மனைவி பேரு தில்லையம்மாள். என்னடா பொண்ணு கல்யாணம் மறு வீடு பேசிட்டு இருக்காங்களே, யார் அதுன்னு பாக்குறீங்களா? சகுந்தலா, அம்மாடி சகுந்தலா. அம்மா இதோ வரேம்மா. வாமா. என்னங்க, நம்ம பொண்ணு வாரா. மா, வாடி. இதோ உங்க அப்பா தான் பேசணும்னு சொன்னாரு. சரிம்மா. அப்பா, இவங்களோட மூத்த பொண்ணு தான் சகுந்தலா. சகுந்தலாவுக்கு கல்யாணமாகி 10 நாள் ஆச்சு. சொந்த பத்தம், பெத்தவங்க வீடு, மத்தவங்க வீடு அப்படின்னு எல்லார் வீட்டுக்கும் விருந்துக்கு போயிட்டு பிறந்த வீட்டு மாப்பிள்ளை விருந்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு புகுந்த வீட்டுக்கு போறாங்க. சகுந்தலா. அப்பா சொல்லுங்கப்பா. பிறந்த இடத்துல இருந்து புகுந்த வீட்டுக்கு வாழ போற. உனக்கே தெரியுமா, உனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க அப்பா என்ன பாடுபட்டிருப்பேன்னு. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடிதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சேன். தெரியும்பா. ஏன்னா நம்ம வீட்டு கஷ்டம் அப்படி. உன் மாமியார் 10 பவுன் கேட்டாங்க. ஆனா இப்ப அப்பாவால 8 பவுன் தான் போட முடிஞ்சது. உன் வீட்டுக்காரு அதான் மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாரு. உன் மாமியார் கிட்டயும் அப்பா பேசிட்டேன். என்னால எப்ப முடியுதோ அப்ப என் பிள்ளைக்கு 2 பவுன் நான் போட்டுறேன்னு. அதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லிதாம கல்யாணத்தை முடிச்சிருக்கு. வீட்டுக்கு போனதும் ஒன்னாக ஏதாவது பத்தி பேசினா நீ அப்பா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிடு. சரிங்கப்பா. அப்புறம் அப்பா விசாரிச்சதுல மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன் தான், பொறுப்பான பையன். ஆனா அதுக்காக வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் மாட்டுக்கு போய் சந்தோஷமா வாழலாம்னு நினைக்காத சகுந்தலா. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லார் வீட்லயும் எல்லா பிரச்சனை கஷ்ட நஷ்டம் எல்லாமே இருக்கும். அது பொண்ணானவ எப்படி பொறுமையா எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்றாங்கிறதுலதான் இருக்கு. புரியுதா? சரிங்கப்பா. உன் வீட்டுக்காரு ஒரே ஒரு பையன் தான், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தங்கச்சி சின்ன பிள்ளைதான், அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா. எப்படி அங்க போய் பொறுப்பா இருக்கணுமோ, யாரை எப்படி பேசி நம்ம கைக்குள்ள வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சு குடும்பம் நடத்த பாரு. அப்புறம் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, மாமனார் அதை சொன்னாங்க அப்படின்னு எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்காத. பிறகு வாழ்க்கைய வாழவே முடியாது. சரிங்கப்பா. இங்க பாருமா, வீட்டுக்கு நீ ஒத்த புள்ள இல்ல, உனக்கு அடுத்து இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. உன் கல்யாணத்தை நடத்தி முடிக்கவங்களேவும் அப்பா என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தான் தெரியும். இனி உன் தங்கச்சிங்களுக்கு உனக்கு போட்ட மாதிரி நகை சேர்த்து அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கதான் அப்பா வாழ முடியும். அதனால இன்னில இருந்து நீ போற புகுந்த வீடுதான் உன் வீடு. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கிட்டேன், சண்டை போட்டுக்கிட்டேன், இல்ல அப்பா அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போறேன் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இங்க என் நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்க கூடாது. நல்லது போலதுக்கு அப்பா சொன்னேன்னா வந்து போ. இல்லையா எப்பயாவது எங்களை பாக்கணும்னு தோணுச்சுன்னா நீ மட்டும் தனியா வர்ற பழக்கத்தை வச்சுக்காத. உன் வீட்டுக்காரோட வா, உன் வீட்டுக்காரோட போ. புருஷன் வீட்டுல சண்டை போட்டேன், கோச்சுக்கிட்டு வந்தேன், அப்படியெல்லாம் இங்க வரக்கூடாது. அப்பா என்னங்க? இல்ல நீ சும்மா இரு. பிள்ளைக்கு நான் நல்லதுதான் சொல்லி கொடுக்குறேன். அப்பா அம்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பிள்ளைகளுக்கு அங்க ஒரு சின்ன சின்ன குறை கூட ஒரு பெரிய குத்தம் மட்டும் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் அப்பா பாத்துக்குவாங்க அம்மா பாத்துக்குவாங்கிற எண்ணம் வந்துரும். இங்க பாரு சகுந்தலா, எதா இருந்தாலும் நீ தான் பாத்துக்கணும். இங்க நாங்க அதெல்லாம் எதுவுமே பாத்துக்க மாட்டோம். உனக்குன்னு என்னென்ன செய்யணுமோ எங்க கடமைப்படி நாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இனி மாசமானியா பேர்காலம் பாக்குறது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். மிச்சப்படி எனக்கு அது வேணும் இது வேணும், என் புருஷன் அப்படி சொன்னா, என் மாமியார் இப்படி சொன்னாரு, மாமனார் அதை திட்டினாரு அப்படிலாம் இங்க வந்து குறை சொல்லக்கூடாது. மொத்தத்துல உன் வாழ்க்கையை இனி நீ பாத்துக்கோ. புரியுதா? அப்பா சிம்பிளா இனி நீ இந்த வீட்டுக்கு புள்ள இல்லங்கறத சொல்லிட்டீங்க. அம்மாடி அப்படி இல்லம்மா. இருக்கட்டும்பா, நம்ம வீட்டு கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு சகுந்தலா, காலம் ஃபுல்லா நீங்க வேலை பார்த்தவதான். இனி போய் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்பா இதெல்லாம் சொல்றேன். புரியுதுப்பா. அப்பா ஆனா அப்பப்போ நீங்க வந்து என்ன பாத்துக்குவீங்களா? கண்டிப்பா. அப்பா அங்கிட்டு வேலையா எதுவும் வந்தேன்னா வந்து பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. சகுந்தலா அம்மா எதுவும் கவலைப்படாதடி. மாப்பிள்ள நீ தான் வேணும்னா அவங்க அப்பா மட்டும் சண்டை போட்டு இதோ நம்ம 2 பவுன் நகை குறைய போடுறோன்னு சொன்னோம். அதுக்கும் நீங்க எப்ப வேணாலும் போடுங்க, நான் என் அப்பா அம்மாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணிருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் வீட்டுக்காரு உன்னை நல்லா பாத்துக்குவாரு. சரிங்கம்மா. இப்பவும் கல்யாணம் ஆகி 10 நாள் ஆச்சு. அவரோட குணம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாருல? அதெல்லாம் பாத்துக்கிறாங்கம்மா. அது போதும்டி. சரி, புகுந்த வீட்டுக்கு வாழ போற, சந்தோஷமா போனோம், புரிஞ்சதா? சரிங்கம்மா. சகு
சகு சகுந்தலா மாப்பிள்ள கூப்பிடுறாரு பாரு. என்னங்க? சகு இங்க இருக்கியா? வாங்க தம்பி. அத்த, நான் வீட்டுக்குள்ள இருந்து தான் வரேன். நீங்க தான் வெளியே நிக்கிறீங்க. என்ன இங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க? தனியான்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள. ஒரு வீட்டுல இப்படி இருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? சரி சரி சரி. இல்ல அம்மா போன் பண்ணாங்க எப்ப வாரீங்கன்னு. நல்ல நேரம் முடியுங்குள்ள அங்க போகணுமா? கூட்டிட்டு போங்க மாப்பிள. நாங்க யாரும் கூட வரணுமா? இல்ல தேவையில்ல மாமா. நான் சகுந்தலாவை கூட்டிட்டு போய்க்கிறேன். நீங்க எதுக்கு சிரமப்பட்டுட்டு? சரிங்க மாப்பிள. இவர் தாங்க சகுந்தலாவோட வீட்டுக்காரு. இவர் பேரு பார்த்திபன். தம்பி, உங்களை நம்பிதான் எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வாரா. வேலைகையில கொஞ்சம் முன்ன பொண்ண பார்த்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சு சொல்லுங்க தம்பி. சொன்னா நல்லா புரிஞ்சுக்குவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்த. சகு வா போலாம். சரிங்க. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. பாத்து போயிட்டு வாமா. அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா. மாமியார் மாமனார் புருஷன் எல்லாரும் சொல்றத கேட்டு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். சரிங்கப்பா. அப்பா தங்கச்சிங்க வந்ததும் நான் சொல்லிடுறேம்மா. சரிங்கப்பா. பார்த்து கவனமா போயிட்டு வாடி. எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. எதுக்கும் கவலைப்படாத. சரிம்மா, அழாதீங்க. நான் இங்க வீட்டுல இருக்கேன்டா. தங்கச்சிங்கள அத்தை வீட்லயே விட்டு அங்கவே இருக்க வச்சீங்க. அவர்களை நான் பார்க்கவே முடியலமா. நாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவது ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. ஆமா அத்த, சகுந்தலாவும் தங்கச்சியை பார்க்கணும்னு வைக்கணும்னு ஆசைப்படுவாள். அவங்களுக்கு லீவ் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க தம்பி. அத்த மாமா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள. சகு வா போலாம். நல்ல நேரத்துக்குள்ள அம்மா வர சொன்னாங்க. இல்லாட்டி அவ்வளவுதான். வா இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். சரிங்க. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. சகு சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. இவங்க தாங்க பார்த்திபனோட அம்மா. இவங்க பேரு ராக்காயி. அவரு பார்த்திபனோட அப்பா. அப்பா பேரு சோழையப்பன். யோ கரெக்ட் மனுஷா, இங்கேயே என்னத்துக்கே உட்கார்ந்துட்டு இருக்க? போய் வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதானே? உனக்கு என்னடி செய்து? நீ பா வா வீட்டுக்குள்ள. இங்க பாரியா, வீட்டுக்கு மருமக வந்துட்டான் ஓவரா ஆடாத. கூழோ கஞ்சியோ நான் தான் உனக்கு கடைசி வரைக்கும் ஊத்தணும். எவளும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டா. அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல வந்த மருமவளா இருந்தாலும் சரி. அதுவும் ஓமாவே இருக்கானே ஓமாவே, என்னமோ சீமையில இல்லாத பொண்ணுன்னு எந்த பொண்ணை புடிச்சிருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கிறுக்கு கழுத, அவன் எங்கடி கூட்டிட்டு வந்தான்? நாம தான கட்டி வச்சோம். வச்சோம் இவதான் வேணும்னு ஆட்டமா ஆடுறானே. வரட்டும் வரட்டும், வந்து வீட்டுல எல்லா வேலையும் பார்க்காம இருக்கட்டும். இருக்கிற ஆளுக்கும் உடம்புக்கும் வீட்டு வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னா கேக்குறானா? ஆளுக்கு ஒழுக்கு முழுக்குன்னு குசுப்பு மாதிரி இருக்காளாம். குசுப்பு மாதிரி எப்படி சொல்லி கட்டி இருக்கான்னு பாருங்க. விரி நான் தான் வத்தலும் தொத்தலமா இருந்தா உன்னை கட்டிக்கிட்டு வந்து படாத பாடு படுறேன். அவனாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். ஏயா, நானா உனக்கு ஆக்கி ஊத்தாமையா இருந்தேன்? என்ன தானே வடிச்சு விதவிதமா கொட்டினேன் இல்ல? வடிச்சும் கொட்டின, காரச்சும் கொட்டின. கூலத்தானே உன் பேச்ச என்னன்னு தெரியலையோ. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பேச்செல்லாம் ரொம்ப துடுக்காதான் இருக்கு. மருமவ வீட்டுக்கு வாரா, நீ அவ கையால நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதேதான். எத்தனை நாளைக்கு உன்கிட்ட கஞ்சிய குடிக்க? வர வர உனக்கு கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. உப்பு போடச்சுன்னா தப்பா போடுற. சாப்பாடு வர வர வாயில வைக்க முடியுதா? வர்றவ நல்ல சாப்பாடு சமைப்பான்னு நினைக்கிறேன். சமைச்சு போட்டா சாகுற வரைக்கும் நல்ல சாப்பாடு. இல்ல இவ குடுக்கற கூழ கரைச்சு குடிக்க வேண்டிதான். ஏமா ஏ தேனே, என்னம்மா இன்னும் தம்பிக்காரன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரலையா? காலகாலத்துல நல்ல நேரத்துக்குள்ள கூட்டிட்டு வான்னு சொன்னேன்டி, இன்னும் வரல பாரு. இவங்க தாங்க தேன்மொழி, பார்த்திபனோட அக்கா. அம்மா நீ என்னடி இந்த நேரம் வந்திருக்க? நேத்து தானடி உன் வீட்டுக்கு போனேமா. என்னன்னு தெரியல, தம்பிக்காரன் கண்ணுக்குள்ளேயே இருக்கான். தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் பார்க்கணும்ல, அதாமா நான் வாட்டுக்கு வந்துட்டேன். ஏன் உன் புருஷன்டி அந்த மனுஷன் கிடக்குறாரு, அவருக்கு என்ன? அவரையும் கூட்டிட்டே நான் தெரிய முடியும்? ஏய் ஏதாவது சொல்ல போறாருடி. என் தம்பி கல்யாணம் கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னையே வந்துட்ட. இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து தான் ஓ வீட்டை பார்த்து போனேன். ஏண்டி 20 நாளா வீடு நாரியில போய் கிடந்திருக்கோம். சுத்தம் கித்தம் பண்ணியா இல்லையா? நான் ஏமா சுத்தம் பண்ணணும்? நானா நார் அடிச்சேன்? வீட்டை போய் பாக்குறேன், கண் ராவியா இருக்குமா. என்னமா இருக்கு அந்த மனுஷனுக்கு பொறுப்பு? பொண்டாட்டி வீட்டுல இல்லையே, வீட்டை கொஞ்சம் சுத்த பத்தமா வச்சுக்குவோம். சமைச்சு தின்னு அந்த பாத்திரத்தை கழுவுவோம், அடுப்பெல்லாம் தொடச்சு வைப்போம். ஒண்ணும் இல்லம்மா, எல்லாத்தையும் நான் பக்கத்துல இருந்து சொல்லணுமா? அப்பதான் செய்வாராம். நமக்குதான் ராங்கி பிடிச்ச ராக்காயி பொண்டாட்டியா வந்தான்னு பார்த்தா, நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கும் ராக்காயோட அம்மாவ ராங்கி பிடிச்சவதான். ஆனா நம்ம பொண்டாட்டிக்கு மேல இவ வருவா. என்னென்னலாம் சொல்றா பாரு. எல்லாம் பக்கத்துல இருந்து நம்ம இடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அவர் மாடாமா? மாட்டதான் என் நேரம் குச்சியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவரும் அந்த மாதிரி இருன்னு சொன்னா
பார்த்தேமா, டெய்லி துணி அவுத்துப்பட்டு ஒரு சமயம் வச்சிருக்காரு. பாத்திரம் பூரா கழுவாம அங்கங்க கிடக்கு. கிச்சனு யப்பா, இதுக்குள்ள போனத அரண்டுட்டேமா. காலையில எப்பதான் விடியும் நைட் எல்லாம் படுத்து கிடந்து விடிஞ்சதை எழுந்து ஓடி வந்துடல. ஏய் கிறுக்கி, நீதான் வீடு அப்படி அப்படியே போட்டு வந்த, நீ தானே போய் எல்லாம் சுத்தம் பண்ணணும். ஆம்பளைங்களே உனக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்களா? செய்யணுமா, செய்யணும். பொண்டாட்டி மட்டும் வேணும், வீட்டு வேலையை செய்ய மாட்டாரா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு என்ன கூப்பிடவா, நான் அப்பதான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேமா. ஏய் என்னடி சொல்ற? என்னம்மா புதுசா கேள்வி எல்லாம் கேக்குற? உன் மருமக வீட்டுக்கு வாரா, நானும் இங்க இடைஞ்சலுக்கு நினைக்கிறியா? ஆத்தாடி, உன்கிட்ட வாய குடுக்க முடியுமா? என்னமும் பண்ணு, போடி போ, வீட்டுக்குள்ள போ. அது இது என் வீடு, எப்பனாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். என்ன யாரும் கேட்க கூடாது, பாத்துக்கோங்க. என்ன என்னத்த கேட்க கூடாதா? வாடி இசைக்கு. என்ன எக்கா, உன் மருமக வருவான்னு சொன்ன, என்ன இன்னும் மறையிட்டு இருந்து முடியலையாமா? இவங்க பேரு இசக்கியம்மா, காக்காயோட பக்கத்து வீட்டுக்காரங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடி, இதோ கிளம்பி வந்துகிட்டே இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஓ அப்படியாக்கா, கல்யாணம் முடிஞ்ச கையோட போனதுக இப்பதான் வராக. மருமகளுக்கு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டீங்களா? விருந்தா? அவதான் வந்து எல்லாம் செய்யணும். என்ன தேனு சொல்ற? ஏ இசக்கி, என்ன செய்ய சொல்ற? நாங்களே காலையில பழைய கஞ்சி குடிச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவ வரட்டும், அவளுக்கு என்ன பிடிக்கும் கேட்டு அப்புறம் பார்த்து செஞ்சுக்கலாம். சரிதான். என்ன விருந்து சமைச்சு வைக்க வரவன விருந்தாளியா? ஏன் கிழவி, இந்த வீட்டு மருமக தானே, என்ன சரிதானே? அடியே இச்சவால, இளவினா வாயை கிழிச்சு போடுவேன் பாத்துக்கோ. பாரா கிழவிக்கு கோபத்தை. இவங்க பேரு செவால, பக்கத்து வீட்டுக்காரங்க தான், ஆனா ராக்காய்க்கு சொந்தம் வரும். ஏண்டி செவால, என்ன உன் வீட்டுல உன் மாமியார் இல்லையா? இந்த பக்கம்லாம் காத்து வீசுது. என் மாமியா தானே ரேஷன் கடைக்கு போறேன்னு போச்சு, அதுங்குள்ள இந்த வீட்டு மருமவளை பாத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். இங்க பார்த்தா பழைய மூஞ்சிதான் இருக்கு, புது மூஞ்ச இன்னும் காணுமே. அவெல்லாம் உடனே வருவாளா? ஏன் செவால, 10 நாளா என் தம்பியை கூட்டிட்டு இருந்து மருந்துன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டா. இதுல என் தம்பி அவ பக்கம் போயிருப்பான். இனி நம்ம சொல்ற டயத்துக்குலாம் டான்னு வந்தா நிப்பாக. தேனு பேருதான் தேனு, ஆனா வாயில இருந்து வர்றதெல்லாம் அடியே. இல்ல வரட்டும். என்னதான் இருந்தாலும் பார்த்திபன் அண்ணே உங்க பேச்சதான் கேப்பாரு. இதுல அவ கைக்குள்ள போட்டா காலுக்குள்ள போட்டான்னு அப்படிலாம் நினைச்சிடாத செவால. இப்ப வரைக்கும் என் புள்ள அம்மானா உயிராதான் இருப்பான். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. என்னத்தையே நாமளும் ஆசைப்பட்டுதான் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கோம். இனி அவன் வாழ்க்கைய வாழட்டுன்னு பேசாம இருந்துடணும். பெத்த கிழவி, நீயா இப்படி சொல்ற? ஏண்டி? இல்ல மாமியார்லாம் இப்படி பேசினா ஆச்சரியமா இருக்கும், அதான். என்ன, நான் சொன்ன பிள்ளைய கட்டி இருந்தானா இந்நேரம் 25 பவுன் நகை போட்டுப்பாங்க. கையில 50,000 ரொக்கம் கொடுக்கேன்னு சொன்னாங்க. படுபாவி கேட்டானா, எனக்கு இந்த அலமேலுதான் வேணும், இவதான் பார்க்க குசுப்பு மாதிரி இருக்கான்னு சொல்லி விடாப்புடியா கட்டிக்கிட்டான். பெத்த கிழவி, 10 பவுன் நகையோ உனக்கு போதும், ஏன் பேராசைப்படுறவ? ஏடி, 10 பவுனா இருந்தாலும் 25 பவுனா இருந்தாலும் நானா போட்டுட்டு அழகு பார்த்து தெரிய போறேன். வர்றவ வச்சுக்க போறா. அப்பனா குறைய ஒரு 15 வச்சுக்கட்டும், விடு. நான் என்ன மல்லுக்கா நிக்க போறேன்? சரி விடுக்கா, பிள்ளைங்க வந்ததும் பாத்துட்டு போவோன்னு பார்த்தேன். இன்னும் ஆள காணோம், வீட்டுல குழம்பு கொதிக்குது. நான் இனி சத்த நேரம் கழிச்சு வாரேன். போ, குழம்பு கொதிக்க வச்சுட்டு இங்க எதுக்கு வந்தவ? போடி. ஏன் பெத்த கிழவி, கடைக்குட்டி எங்க ஆளை காணோம்? பள்ளிக்கூடம் போயிட்டாலோ? ஆமா அப்படி போவா. கல்யாணத்துக்கு லீவு போட்டவ இன்னும் பள்ளிக்கூடம் பக்கம் போல. இன்னைக்கு என் அண்ணனை பார்த்துட்டு தான் போவேன்னு நிக்கா. முக்களை விளையாண்டுட்டு இருப்பா. அண்ணனை பார்த்ததும் அடிச்சு பிடிச்சு ஓடி வருவா பாரு. எம்மா, இந்த தலை தெறிக்க ஓடி வருதுல. பெத்த கிழவி, ஓ மவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அண்ணே வந்துட்டு இருக்கான். வந்துட்டானடி. ஓ மதினிக்காரி, மதினியும் வராங்கம்மா. இவங்க ராக்காயோட 3வது பொண்ணு, பார்த்திபனோட தங்கச்சிங்க. மொத்தம் 3 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் தேன்மொழி, 2வது பார்த்திபன், 3வது கடைக்குட்டி சத்யா. அக்கா, நீ எப்ப வந்த? இப்பதாண்டி வந்தேன். இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாம கட்ட அடிச்சிட்ட. இன்னைக்கு மதினிய பார்த்துட்டு நாளையில இருந்து போறேன்க்கா. சரிடி, நாளையில இருந்தாவது ஒழுங்கா பள்ளிக்கூடம் போக பாரு. அதெல்லாம் போவேன்க்கா. ஏ பெத்த கிழவி, ஓ மகனும் மருமகளும் அங்க பாரு. ஏ தேனு, போடி, ஆராத்தி தட்டை எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா. பார்த்திபா, வாடா. அத்தை, வாமா. அண்ணே, வந்துட்டியா? நீ இல்லாம வீடே நல்லா இல்லண்ணே. ஏ சத்யா, நீ என்ன பள்ளிக்கூடம் போலையா? இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு தான் போனோன்னு வீட்லயே இருந்துட்டேன். என்னம்மா பள்ளிக்கூடம் அனுப்பாம வச்சிருக்கீங்க? கேட்டாதானடா, உன்னை பார்த்துட்டு தான் போவேங்கிறா. அண்ணே, நாளைக்கு பள்ளிக்கூடம் போயிடுறேன். மதினி, எங்களை பார்க்கவா நீ பள்ளிக்கூடம் போல? ஆமா மதினி. சரி, நாளையில இருந்து பள்ளிக்கூடம் சரியா போயிடு. சரிங்க மதினி. சகு, வா உள்ள போலாம். டேய் பார்த்திபா, இந்த உங்க அக்கா கறி ஆராத்திக்கு கரைச்சு கொண்டு வருவா. ஒரு நிமிஷம் பொறு. இப்ப எதுக்குமா? கல்யாணமாகி 10 நாள் ஆச்சு. இருக்கட்டும்டா, மறுவீடெல்லாம் முடிஞ்சு இப்பதானே வாரீங்க. தேனு, நீ எப்ப வந்த? இப்பதான்டா, செத்த முன்ன வந்தேன். ஏ சத்யா, இங்கிட்டு வா. அக்கா, நான் அண்ணனுக்கு ஆராத்தி எடுக்கவா? நீ எல்லாம் எடுக்க வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். நீ இந்த பக்கம் போ. அம்மா. ஏய், அவ பெரியவ, எடுக்கட்டும்டி. நம்ம வீட்டு மருமக வந்தாச்சு. நல்லா இருக்கணும், 2 பேரும் நல்லா இருக்கணும். டேய், ஆராத்தி சுத்த
காசா போறியா இல்லையா? டேய் கொஞ்சம் பிஸ்னாரி, இதுக்கெல்லாம் காசு போடணும்டா. இப்படித்தான் சொல்லி இவ தங்கச்சி 2 பேரும் ஆராத்தி சுத்திட்டா ஆளுக்கு 100 ரூபாய் வாங்குனாங்க. என்னது 100 ரூபாயா? இங்க நீ வழிப்பறி பண்றியா? டேய் உன் பொண்டாட்டியோட தங்கச்சிகளுக்கு 100 ரூபாய் போட்டேனா? நான் உனக்கு அக்காடா. ஒழுங்கா 500 ரூபாய் கொடு. தேனு ஏய் 500 ரூபாய் கொடுக்காம உள்ள விட மாட்டேன். நீ என்ன உள்ள வருது? என் வீடு, நான் நாட்டுக்கு போவேன். ஓ போடா போ. அப்பனா உன் பொண்டாட்டிய உள்ள விட மாட்டேன். அவ்வளவுதானா? புடிச்சு வச்சுக்கோ, எனக்கு என்ன? டேய் டேய் கழுத காசுனா தலை தெறிக்க ஓடுவான். மதினி என்கிட்டலாம். ஓ காசு இல்லையா? ஆஹா இல்ல மதினி. சரிதான், அப்பனா என் தம்பிக்காரன் சொன்ன மாதிரி ஒன்ன வீட்டுக்குள்ள விடாம வெளியவே நிக்க வச்சிட வேண்டியதான். ஐயோ அண்ணி விட்டா பயந்து அழுதுருவா போல. போ போ உள்ள போ. சரிங்க மதினி. ஏய் போடி, அத முத கொண்டு போய் ஊத்திட்டு வா. சரிங்கம்மா. நீ வாமா உள்ள வா. சரிங்க அத்தை. வாங்க மதினி உள்ள போலாம். என்ன இவ கல்யாணம் முடிஞ்சு முத நம்ம வீட்டுக்கு வாழ வர்றவ பட்டு சேலை கிட்ட கட்டி தலை நிறைய பூ வச்சு வரக்கூடாது இப்படியா? சுடிதார தூக்கி போட்டுட்டு பூவை சும்மா கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு என்ன இவ அம்மா கறிக்கு இதெல்லாம் தெரியாதா? வாழ போற வீட்டுக்கு பொண்ணை எப்படி அனுப்பணுமா தெரியாது? இப்பவே வாய திறந்தா நல்லா இருக்காது. உள்ள போட்டோம், அப்புறம் பேசிக்குவோம். அப்பா. டேய் பாத்திபா, விருந்தெல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஏக போக விருந்துப்பா. சொந்த பந்த வீட்லயும் சரி, அவ அம்மா வீட்லயும் சரி, நல்லா கவனிச்சாங்கப்பா. 10 நாளும் ஒரே கறி மீன் தான். அப்பா இன்னைக்கெல்லாம் வெறும் பருப்பு சாதம் தான் சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன். டேய் உன் பொண்டாட்டிய செய்ய சொல்றா. அம்மா உன் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியுமா? அதெல்லாம் தெரியுமாப்பா. சமைக்க சொல்றா. இன்னைக்கு அது என் மருமாவா கையால சாப்பிடுறேன். சரிப்பா சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நான் எதுக்காக இப்ப பேச வந்திருக்கேனா, நீங்க கேட்கலாம் இந்த சேனல்ல ஷார்ட் ஸ்டோரி மட்டும் தான் போடுவேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னாச்சு திடீர்னு தொடர்கதையை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. நானும் ஷார்ட் ஸ்டோரி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 ஸ்டோரி கிட்டக்க போட்டிருப்பேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப நான் எதுக்காக தொடர்கதை ஆரம்பிச்சேனா, என்னால ஷார்ட் ஸ்டோரியை யோசிக்க முடியலங்க. ஷார்ட் ஸ்டோரி தானே ஈஸியா யோசித்து நம்ம அழகா எடிட் பண்ணி போட்டலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா நான் இப்போ வரைக்கும் ஷார்ட் ஸ்டோரி ஒன்னோட ஒண்ணு, அதாவது ஒரு கதையோட இன்னொரு கதை சம்பந்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து ஒவ்வொரு கதையும் தனித்துவமா கொண்டு வந்தேன். என்னால அதே மாதிரி இன்னும் யோசிக்க முடியலங்க. முடியலன்னு சொல்றதை விட ஒரு கதையோட ஒரு கதை சம்பந்தப்பட்டுமோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற எண்ணம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேவோ என்னால அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியல. அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இப்ப இந்த தொடர்கதையும் ஒரு நல்ல குடும்ப கதைங்க. அன்றாட நம்ம வீட்டுல நடக்கிறதா. நீங்க ஷார்ட் ஸ்டோரி பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த தொடர்கதையும் போகும். தொடர்கதைங்கும் போது அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணவும் ஈஸியா இருக்கும், நீங்களும் ரெகுலரா பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக தாங்க இந்த முடிவெடுத்து நான் தொடர்கதையை ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சதும் எல்லாருமே சூப்பரா சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இனிமேல நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா டெய்லி ஸ்டோரியை வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ஒரு வாரமா நான் வீடியோ போடாததுக்கு காரணம் இதுதாங்க. ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு தொடர்கதை போடும்போது நீங்களும் ஏத்துக்கணும், எனக்கும் அது மனசு ஒப்பணும். எல்லாம் சரியா வருமான்னு யோசித்து அதுக்கப்புறம் தாங்க இந்த முடிவெடுத்து இந்த தொடர்கதையை ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா என்னோட முடிவு உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அப்புறம் கண்ணின் மணியே, இந்த கதைக்கு நாயகி நான் தாங்க. என்னடா என்ன போய் நாயகியா போட்டிருக்காங்களே நினைக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷார்ட் ஸ்டோரி பாத்துருப்போம்ல, அதே மாதிரி கதைங்கிறனால தான் நான் வந்திருக்கேன். நீங்க தொடர்ந்து இந்த கண்ணின் மணியை கதையை பாருங்க. சகுந்தராவா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டிங்க. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கறனால, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அழகாய் பூக்குதே வீடியோ போட மாட்டேங்கறனால இந்த வீடியோவை நான் சாயங்காலம் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா அடுத்தடுத்து வர எபிசோடு எல்லாமேவும் காலையில 10 மணிக்கு வருங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அதனால நாளைக்கு திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு வராது, செவ்வாய்க்கிழமையில இருந்து காலையில 10 மணிக்கு கரெக்டா வீடியோ வந்துரும். அப்புறம் இந்த வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்திருக்கு. அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல நமக்கு லீவு தாங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர மிச்சம் எல்லா நாளும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தா எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்ணின் மணியே ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அப்புறம் எப்போதும் போல உங்க அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகேங்களா? அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோல நின்னு பேசியிருக்கேன். அடுத்தடுத்த எபிசோட்ல நான் பேசலாம் வர மாட்டேன். அப்படியே ஒரு தொடர் கதை எப்படி போகுமோ அதே மாதிரி அழகா மூவ் ஆகும். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு டெய்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய். இது இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.